1872 ஆந்திராவின் ஒரு சிறிய கிராமம் வினோத் ராயினி பாலம். அங்கு பிறந்த ஒரு சாதாரண குழந்தை பின்னர் இந்திய வரலாற்றில் அசாதாரணமான பெயராக மாறியது. அவர்தான் டங்குட்டுரி பிரகாசம். சிறுவயதில் தந்தையை இழந்தார். வறுமை, சிரமம், தடைகள். ஆனால் மனதில் இருந்தது ஒரு விஷயம்: தன்னம்பிக்கை. மழையிலும் வெயிலிலும் பள்ளிக்குச் சென்ற அந்த சிறுவன் ஒரு நாள் லண்டன் நகரில் பாரிஸ்டராக உயர்ந்தார். மதராசு நீதிமன்றத்தில் அவர் வாதிட்டால் அரங்கமே அமைதியாகும். செல்வம், புகழ், மரியாதை அனைத்தும் அவரிடம் இருந்தது. ஆனால் அவரது மனதில் எரிந்தது வேறு ஒரு தீ. அது தேசப்பற்று. 1928 மதராசு வீதிகள் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தன. சைமன் கோ பேக் என்ற கோஷம் முழங்கியது. பிரிட்டிஷ் துப்பாக்கி முனையில் மக்கள் அச்சத்தில் நின்றனர். அப்போது ஒரு மனிதர் முன்னே வந்தார். தன் மார்பை திறந்து உறுதியான குரலில் கூறினார்: சுடுங்கள், இந்த மார்பில் சுடுங்கள். அந்த தருணம் ஒரு மனிதரை ஆந்திர கேசரியாக மாற்றியது. அவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இயக்கத்தில் முக்கிய தலைவராக உயர்ந்தார். மகாத்மா காந்தி மற்றும் ஜவஹர்லால் நேருவுடன் இணைந்து இந்திய சுதந்திரத்திற்காக போராடினார். சிறை வாழ்க்கையும் அவரை தளர்த்தவில்லை. இருண்ட அறையிலும் அவர் எழுதியது: இந்தியா சுதந்திரம் பெறும். 1953 புதிய ஆந்திர பிரதேஷ் உருவானது. அதன் முதல்வராக அவர் பொறுப்பேற்றார். அதிகாரம் இருந்தும் ஆடம்பரம் இல்லை. புகழ் இருந்தும் பெருமை இல்லை. எளிமை, நேர்மை, தியாகம் அவைதான் அவரது அடையாளங்கள். 1957 அவர் மறைந்தார். ஆனால் அவரது தைரியம் மறையவில்லை. இன்று வரை ஒரு மனிதர் தைரியமாக நின்றால் அவரை நினைவுபடுத்தும் ஒரு பெயர்: டங்குட்டுரி பிரகாசம். ஆந்திர கேசரி, தைரியத்தின் சின்னம். இந்தியா, பயம் தற்காலிகம், தைரியம் நித்தியம்.